No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே. பராசக்தி அதோட ட்ரெய்லர் பத்தி தான் நிறைய விஷயங்கள் பேச போறோம். ஏன்னா நிறைய விஷயங்கள் டீகோட் பண்ண அவ்வளோ இருக்கு. தீ பரவட்டும், டெல்லி மட்டும்தான் இந்தியாவா அப்படிங்கிற வசனம் சோசியல் மீடியா முழுவதும் 2 நாளா தெரிச்சுக்கிட்டு இருக்கு. 27 மில்லியன் உலகத்திலேயே ஒரு மொழிக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை செய்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். ஜெயில இருக்காரு. இந்த வரலாறு தெரிஞ்சுக்க அண்ணா 67 திரும்பி வருதுன்னு சில தற்கொலைகள் பேசி இருக்காங்க பாத்தீங்களா. அண்ணா அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு போராட்டம், அந்த காட்சியை பார்த்தாலே தெரியும். ஜெயில இருந்து பேசுவார். இலங்கையில் நடந்த ஈழப்போர்ல முள்ளிவாய்க்கால் படுகொலை அதை விட கொடூரமான ஒரு படுபாதக செயல் பொள்ளாச்சி படுகொலை. அதை படத்துல பாக்குறப்ப உண்மையிலேயே மானமுள்ள தமிழராக இருந்தா கண் கலங்கிடும். எப்படி இருக்க போது அமரனோட எல்லாம் கம்பேர் பண்றாங்க. அமரனை விட 1000 மடங்கு சிறப்பான படமா இருக்கு. ஓகே, ஏன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கிற வேண்டிய படம். இதுல சிவகார்த்தியன் படம், அந்த படத்தோட போட்டி வரும், இந்த படத்தோட போட்டி, அதெல்லாம் தூக்கி குப்பையில போட்டு அண்ணாவோட தம்பி எப்படி சொன்னாங்க, அந்த வசனத்தை வச்சீங்க அப்படின்னு ஒரு அந்த கேரக்டர் நீங்க அப்படிதான் நம்ம பார்க்கணும். அதுதான் சிவகார்த்தியன் தவிர அது யார் நடிச்சிருந்தாலும் அது ஒரு கேரக்டர். சொல்ல போனா சிவகார்த்தியனை விட சூர்யா பண்ணியிருந்தாருன்னா இன்னும் வீரியமா இருந்தது படம். இதை பத்தி இவ்வளவு விஷயங்கள் தெரியாத ஆட்கள் எல்லாமே பராசக்தி ஒரு படமா பாக்குறவங்களுக்கு படம் ரிலீஸுக்கு அப்புறம் அது என்னவா திகழ போகுது, எப்படி இருக்க? கண்டிப்பாக நம்ம இவ்வளவு பெரிய ஒரு பாரம்பரியமிக்க ஒரு வரலாற்று பின்னணியில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நமக்கு முன்னாடி இருந்தவங்க இவ்வளவு பெரிய ஒரு வேலையை செஞ்சுட்டு போயிருக்காங்கன்றத ஒரு உணர்வு கொஞ்ச நேரமாவது வரும். ஓகே, கண்டிப்பா வரணும். ஆதன் சினிமாவில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. நம்ம கூட சுபேரி சார் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய விஷயங்கள் பேச போறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். பராசக்தி அதோட ட்ரெய்லர் பத்தி தான் நிறைய விஷயங்கள் பேச போறோம். ஏன்னா நிறைய விஷயங்கள் டீகோட் பண்ண அவ்வளோ இருக்கு. நேத்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ட்ரெய்லர். எப்படி இருந்தது சார் உங்களுக்கு? உண்மையிலேயே தீ பரவட்டும், டெல்லி மட்டும்தான் இந்தியாவா அப்படிங்கிற வசனம் சோசியல் மீடியா முழுவதும் 2 நாளா தெரிச்சுக்கிட்டு இருக்கு. 27 மில்லியன் இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்க நேரம் வரைக்கும் வியூஸ் போயிருக்கு. எப்படியும் அது ஒரு 1 crore தட்டிருன்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த 24 ஹவர்ஸில் 1 கோடி தாண்டி பார்வையாளர் தாண்டின்னு நினைக்கிறேன். போயிருக்கும். இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. சோசியல் மீடியா பூரா ரொம்ப உணர்ச்சி பிளம்பாவே இந்த ட்ரெய்லரை கொண்டாடிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அது ஒரு 1964 காலகட்டங்கள் நடந்த கதையாக இருந்தாலும் கூட அது சுவாரஸ்யமாக அது அப்படி ட்ரையாக ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணிடாம அதுக்குள்ள ஒரு காதல், சிவகார்த்தியருக்கும் ஸ்ரீலாவுக்கும் உள்ள அந்த லவ் போர்ஷனு, இடையில சின்ன சின்ன காமெடிஸ் எல்லாம் வச்சு அந்த போராட்ட காலத்தையும் கொஞ்சம் ஜனரஞ்சகப்படுத்தி எடுத்துக்கிறாங்கன்னு தான் ட்ரெய்லர் பார்க்குறப்ப தெரியுது. ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். ஓகே, குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். அடுத்த தலைமுறைக்கு நம்மளுடைய வரலாறை கண்டிப்பாக சொல்ல வேண்டிய படம், சொல்லிக் கொடுக்க வேண்டிய படம். வரலாறை இழந்த சமூகம் ஒரு சமூகம் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை செய்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். தமிழர்கள் தான். ஜாதி மதம்லாம் தாண்டி ஒற்றுமையா நின்று அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பண்ணாங்க. ஆக்சுவலாக இந்திய எதிர்ப்பு போராட்டம்ங்கிறது 2 காலகட்டங்கள்ல நடக்குது. 1930 காலகட்டங்கள்ல இருந்து 64 காலகட்டங்கள்ல முடியுது. ஓகே, ஒரு முறை ராஜாஜி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கப்ப இந்திய தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடங்களில் திணிக்கிறப்ப அது பெரிய போராட்டமாக வெடிச்சது. அதுக்கு பிறகு பின்வாங்கப்பட்டது. ஓகே, அது ஒரு வரலாறு. அதுக்கு பக்தவச்சல காலகட்டங்களில் என்ன பண்றாங்கன்னா, அன்னைக்கு இருந்த ஒன்றிய அரசு இந்தியை ஆட்சி மொழியாக மாத்துறாங்க. இந்திய இந்தியாவினுடைய நேஷனல் லாங்குவேஜாக, அஃபிஷியல் லாங்குவேஜாக மாத்துறாங்க, ஆட்சி மொழியாக மாத்துறாங்க. அப்படி மாத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம மத்திய அரசுல வரக்கூடிய எல்லாமே இந்தியில் தான் இருக்கும். ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் போனால் நீங்கள் இந்தியில் தான் ஃபுல் பண்ணணும். ஓகே, ஒரு பேங்க்கு போனால் இந்தியில் தான் ஃபுல் பண்ணணும். ஒரு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் போனால் இந்தியில் தான் ஃபுல் பண்ணணும். அப்படி ஒரு நிலைமை வந்திருக்கும். அதை தான் நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒட்டுமொத்தமாக தாய்மொழிக்கு இது ஒரு பெரிய பாதிப்பு வந்துடும். இதில் ரொம்ப தெளிவாக என்னன்னா, இந்தி பேசக்கூடிய மக்களுக்கோ இந்தி மொழிக்கோ எதிரானவர்கள் கிடையாது. அதுலயே அந்த வசனம் இருக்கு. இந்தி திணிப்புக்கு தான் எதிரானவர். ஓகே, இன்னைக்கு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இங்க வடநாட்டை சேர்ந்தவர்கள் இங்க அவர்கள் மாநிலத்தை விட இங்க ரொம்ப சொகுசாகவும் பாதுகாப்பாகவும் சகோதரத்துவத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள நீங்க கேட்டீங்களே சொல்லலாம். அவங்க அவ்வளவு புரிஞ்சு போய் சொல்றாங்க. தமிழ்நாடுங்களை அப்படி ஒரு வாஞ்சியோடு பார்த்துக்கிறது. எல்லா ஸ்கீம்ஸும் ஒரு தமிழர் கிடைக்கக்கூடிய எல்லா ஸ்கீமும் வடநாட்டிலிருந்து வரவங்களும் கிடைக்குது. பொதுவாகவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் கிடையாது, திணிப்புக்கு தான் எதிரானவர்கள். அதைத்தான் அன்னைக்கு இருந்து இந்த எதிர்ப்பு பண்றாங்க. அப்போ இது 2 பேஷா நடக்குது. 2 காலகட்டத்தில் நடக்கிறது. 64 காலகட்டத்தில் நடக்கிற விஷயத்தை மட்டும்தான் இவங்க படமாக ஆக்கியிருக்கிறாங்க. சிவகார்த்தியன், அதர்வா, ஸ்ரீலீலா, ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் ஜெயம் ரவி ரோல் தான் மிக மிக முக்கியமான
ஒரு ரோல் வில்லனா பண்ணியிருக்கிறாரு. ஓகே. ஜெயம் ரவியின் ரோல் தான் நம்ம பெருசாக பேசப்படப்படும். அதாவது ஒரு காலேஜில் எதிர்ப்பு போராட்டமாக நடந்து காலேஜ் மூடப்பட்டு காலேஜ் வந்து லீவ் விட்டவுடனே என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு மாநில மாணவர்களும் அவங்க ஊருக்கு போய் போராட்டத்துக்கு முன்னெடுத்து பண்ணுறாங்க. அதை எப்படி அதை தேடி ஃபாலோ பண்ணி போய் இவர் ஜெயம் ரவி என்ன பண்ணுறாருங்கிறது கதை. எனக்கு பார்க்குறப்ப ட்ரெய்லர் பார்க்குறப்ப அதர்வாவும் சிவகார்த்தியும் அண்ணன் தம்பியாக இருக்கு தெரியுறாங்க. ஒரு அந்த ஒரிஜினலாக கடந்த கதையில் வந்து கதையில் அந்த இல்லை. ஓகே. அதர்வா அண்ணன் தம்பியாக இருப்பாங்க. அதர்வா போராட்ட களத்தில் இறந்து போனதுக்கு பிறகு அந்த போராட்ட களத்திலிருந்து இவர் போராட்டத்தை கையில் எடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கதையை கொண்டு போகிறாங்கன்றத நம்ம ட்ரெய்லரை பார்க்குறப்ப இருக்குது. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கண்டிப்பாக இந்த படத்தை கொண்டு போய் காட்டணும். ஒரு வரலாறு தெரிஞ்சுக்கிறணும். வரலாறு ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டில் ஒரு மொழிக்காக எவ்வளோ பெரிய விஷயத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து அண்ணாவை காமிச்சிருக்காங்க. அண்ணா வந்து அப்போ கண்டிப்பாக அப்போ ஜெயிலில் இருந்தார். ஓகே. மொழி போராட்டத்தை கையில் எடுத்து ஜெயிலில் இருக்கார். இந்த வரலாறுலாம் தெரிஞ்சுக்க அண்ணாவை 67 திரும்பி வருதுன்னு சில தற்கொலைகள் பேசிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அண்ணா அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அந்த காட்சியை பார்த்தாலே தெரியும். ஜெயில இருந்து பேசுவார். ஜெயிலுக்குள்ள இருப்பார் அண்ணா. ஆமா சார், ஜெயில இருந்தா பேசுவார். ஜெயிலன் அவர்கள் ரொம்ப இவங்க ஜெயில பார்த்தா கூட்டத்தை பார்த்தாலே ஓடி போறவங்க 67 திரும்பி வருதுன்னு சில பேர் பேசிட்டு இருக்காங்க. அண்ணா வந்து ஜெயிலில் இருக்கிறார். அப்ப ஜெயிலில் இருக்கிறது என்ன சொல்றாருன்னா நீங்க அந்த சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கீங்களா அப்படின்னு. நான் அந்த சம்பவத்துக்கு நான் பின்னாடி இல்லை, அவன் யார் பண்ணாலும் என் தம்பி தான். அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு வீரியமிக்க போராட்டத்தை திமுக அண்ணாவும் கையில் எடுத்து கொண்டு போகிறது தான் அந்த உணர்ச்சிபூர்வமான ஒரு படமாக இருக்கும். அதில் வந்து இந்த பொள்ளாச்சி படுகொலைன்னு ஒரு சொல்லுவாங்க. ஓகே. அதுதான் வந்து நம்ம முள்ளிவாய்க்கால் சொல்லுவாங்க. இலங்கையில் நடந்த ஈழப்போரில் வந்து முள்ளிவாய்க்கால் படுகொலை வந்து அதை விட கொடூரமான ஒரு படுபாதக செயல் வந்து பொள்ளாச்சி படுகொலை. ஓகே. அதை படத்தில் பார்க்குறப்ப உண்மையிலேயே மானமுள்ள தமிழராக இருந்தால் கண் கலங்கிடும். அப்படி ஈரக்குள்ள நடுங்கிற மாதிரியான ஒரு காட்சி. அந்த பொள்ளாச்சி படுகொலை சம்பவத்துக்கு என்ன நடக்குதுன்னா இதை பற்றி விரிவாக வந்து பேராசிரியர் ராமசாமி வந்து மொழிப்போருங்கிற ஒரு புத்தகத்திலையும் பதிவு பண்ணியிருக்காரு. பொள்ளாச்சி படுகொலைன்ற ஒரு பக்கத்துலையும் அது இருக்குது. ஓகே. இதில் பதிவு பண்ணப்பட்ட புத்தகத்துலையும் இருக்குது. பொள்ளாச்சியில் பாலக்காடு சாலையில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் இந்தியில் எழுதியிருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸுங்கிறதுல ஹிந்திலையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது. அதை அழிக்கிறதுக்காக ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. அப்போ ஒரு +1 படிக்கக்கூடிய ஒரு பையன் வந்து அந்த இந்தியை அழிக்கிறதுக்கு மேலே ஏறுறான். அந்த பேனர் மேலே ஏறுறான், அந்த போர்டு மேலே ஏறுறான். அப்போ போலீஸ் தரப்பு ரவுண்ட் பண்ணிட்டாங்கன்னு இறங்கு, நாங்கள் சுட்டுருவோம் அப்படிங்கிறாங்க, மிரட்டுறாங்க போலீஸ். அது அன்றைக்கி என்னன்னா ஒரு கடையடைப்பு போராட்டம் நடத்துகிறாங்க. கடையடைப்பு போராட்டம் மாணவர் போராட்டமாக இருந்தது மக்கள் போராட்டமாக மாறிடுச்சு. ஓகே. இது என்னன்னா எப்படி ஜல்லிக்கட்டில் எல்லாரும் சேர்ந்தாங்க இல்லையா, அதை விட பலம் வாய்ந்த போராட்டம் பொள்ளாச்சியில் நடந்த போராட்டம். மக்கள் பூரா கடையடைச்சிடுறாங்க. ஓகே. மக்களும் கடையடைச்சிட்டு பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து நிற்கிறாங்க. அந்த பையன் க்ரௌடு நிற்கிது. ஒரு 16-15 வயசு பையன் அந்த மேலே போர்டு மேலே ஏறுறான். ஹிந்தி அழிக்கிறதுக்கு அழிச்சிக்கிட்டு இருக்கிறான். போலீஸ் தரப்பு சுற்றி நிற்கிது. இறங்க உன்னை சுட்டுருவோங்கிறாங்க. சுட்டாலும் பரவாயில்லங்கிறான். சுட்டாங்க. ஓகே. அவன் சுட்டு அப்படியே வந்து போனோமா கீழே விழுகிறாங்க. மக்கள் குதிச்சுட்டாங்க. ஒரு 16 வயசு பையனை கண்மாடி பார்த்து என்ன பண்ணுவாங்க, கல்லை விட்டு எரிகிறாங்க. போலீஸ் மேலே தாக்குதல் நடத்துறாங்க. போலீஸ் என்ன பண்ணுது, இமீடியட்டாக வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய துணை ராணுவ படைக்கு கேட்குறாங்க, இந்த மாதிரி கலவரம் ஆகிட்டு இருக்கு, முத்திக்கிட்டு இருக்கு, எங்களை உடனே வர சொல்லுங்க அப்படின்னோடனே அந்த துணை ராணுவ படை வந்து பார்க்குற எல்லாரையும் சுடுறாங்க. அந்த பொள்ளாச்சி முழுவதுமாக சுடுறாங்க. இன்னைக்கும் பொள்ளாச்சி இருக்கக்கூடிய ஒரு 60 வயது 70 வயது கடந்த ஆட்கள் அன்னைக்கு சிறுவராக இருந்தவர்கள் வந்து அந்த சம்பவத்தை சொல்கிறப்ப அப்படி பதறாங்க. அப்படி ஒரு பெரிய ஒரு 10 வயசு பையனை வந்து ஒரு ஆள் மேலே பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான். ஒரு 10 வயசு பையன் ஒரு பெரியவர் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான். போலீஸ் கண்டவங்களாம் சுடுது. அந்த பையன் அந்த 60 வயசு ஆளை சுட போகிறாங்க. இந்த பையன் பயந்து போய் ஒளிஞ்சுக்கிறான். இந்த 60 வயசு ஆள் மேலே பட்ட புல்லட்டு இவருடைய வகுத்துக்கு பின்னாடி போய் 10 வயசு பையனோட நெத்தியில் போட்டு அப்படியே இருக்காங்க. 2 பேரும் இருக்கிறாங்க. இதெல்லாம் லைவாக அந்த புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்ட விஷயம். ஏன் இதெல்லாம் சொல்கிறோன்னா, ஒரு மொழிக்காக எவ்வளோ பெரிய போராட்டத்தை கையில் எடுத்துருக்குறாங்க, எவ்வளோ பெரிய வரலாறுகள் நமக்கு இருக்குது. நீங்கள் தாளமுத்து நடராசன் மாளிகைன்னு நம்ம பார்க்குறோம். செக்ரட்டேரியட்டில் முதல் உயிர் பலி வந்து தாளமுத்து நடராசன் தான். ஓகே. அவங்க தான் முதல்ல மொழிக்காக போராட்டம் பண்ணாங்க. நிறையா பேர், ஆயிரக்கணக்கான பேர், பல பேர் வந்து விஷம் அருந்தி இறந்து போனாங்க, தீயை வச்சுக்கிட்டு இறந்து போனாங்க. இந்த போராட்டத்தை நிப்பாட்டணும். அதுக்கு பிறகு தான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. 64க்கு பிறகு தான் இந்திய ஆட்சி மொழியாக்கணுங்கிற ஒரு எண்ணம் ஒட்டுமொத்த இந்தியாவை ஆண்ட பல பேருக்கும் வந்துச்சு. அது காங்கிரஸாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், எல்லாருக்கும் அடி இங்கே இருந்தாலும் தமிழ்நாட்டில் அடிச்சுது. அடுத்து அவங்களுக்கு இந்தியா வந்து ஆட்சி மொழி ஆக்கணுங்கிற எவனுக்கும் அந்த நினைப்பே வரல. போராட்டத்தோட முடிவு என்னவா இருந்துச்சு சார்? அது எப்படி அந்த கதையை அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அந்த 67க்கு பிறகு ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வந்த காங்கிரஸாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், அப்புறம் கூட்டணி கட்சிகள் ஐக்கிய குஜரால் பல ஆட்சிகள் வந்துச்சு. யாருக்குமே இந்தியா முழுவதும் ஆட்சி மொழியாக கொண்டு வரணும்,
நேஷனல் லாங்குவேஜாக கொண்டு வரங்கிற இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி போட்டது வந்து தமிழ்நாட்டில் பற்ற வச்ச அந்த தீ பரவட்டும் ஓகே அப்படிங்கிற விஷயம்தான். கண்டிப்பாக இதை எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். அந்த நிறைய சம்பவங்கள், வரலாற்று சம்பவங்களை தொகுத்து பண்ணியிருக்காங்க. சுதா கோங்கரா ரொம்ப ஒரு நல்லாவே பண்ணியிருக்காங்க. பார்க்குறப்போ ஒரு பரபரப்பாக இருக்கு. அதில் வந்து என்னன்னா, இப்போ நாடாளுமன்றத்தில் விவாதம் நடக்குது. நாடாளுமன்றத்தில் இந்தியை வந்து ஆட்சி மொழி ஆக்கணுங்கிற ஒரு விவாதம் நடக்குது. தமிழ்நாட்டின் சார்பில் காகித மில்லத்து போகிற வட இந்திய எம்பிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே வந்து அதிகமாக பேசுகிற மொழி மாநிலங்கள் வந்து இந்தி தானே. ஓகே நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் வந்து நாங்கள் அதிகமாக வடநாட்டு எம்பிகள் தான் இருக்கிறோம். அப்போ எங்களுக்கு இந்தி மொழியை கொண்டு வந்தால் என்ன இருக்குது, இந்திய தேசிய மொழியை கொண்டு வந்தால் என்ன, இந்திய ஆட்சி மொழி கொண்டு வந்தால் என்ன ஓகே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்தியாவில் காக்கா தான் அதிகமாக இருக்குது, காக்காயை நீங்கள் வந்து தேசிய விலங்கு ஆக்கிடுவீங்களா அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறது. அப்போ அண்ணாவும் காகித மில்லத்தும் நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய அளவில் இதுக்கு ஒரு போராட்டங்கள் எடுத்தாங்க, பேச்சாளியும் வலிமையாளர். அப்போ போட்ட விதம் தான் வந்து இன்றைக்கி வரைக்கும் இந்தி வந்து இன்னைக்கு உள்ளே வராமல் இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய பல பேருக்கு என்னப்பா மொழி இது அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வரலாறு அழிஞ்சு போச்சுன்னா நம்ம அடுத்தடுத்து நம்மளுடைய ஒட்டுமொத்தமாக செஞ்சு போயிடும். இப்போ நீங்கள் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் அவங்களுடைய தாய்மொழி இழந்துட்டாங்க. மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிராவுக்கான ஒரு மொழி இருக்குது, அந்த மொழி போயிடுச்சு. ஓகே இப்போ பீகாரில் பீகாரி மொழி இருக்குது, அது போயிடுச்சு. குஜராத்தில் குஜராத்தி மொழி இருக்குது, போயிடுச்சு. மகாராஷ்டிராவில் பெங்காலி மொழி இருக்குது, அது போயிடுச்சு. சார் இப்போ இவ்வளோ நேரம் எல்லாருமே வந்து இதை பற்றி இவ்வளோ விஷயங்கள் தெரியாத ஆட்கள் எல்லாமே பராசக்தி ஒரு படமாக பார்க்குறவங்களுக்கு படம் ரிலீஸுக்கு அப்புறம் அது என்னவா திகழ போகுது, எப்படி இருக்க போகுது? கண்டிப்பாக நம்ம இவ்வளோ பெரிய ஒரு பாரம்பரியமிக்க ஒரு வரலாற்று பின்னணியில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நமக்கு முன்னாடி இருந்தவங்க இவ்வளோ பெரிய ஒரு வேலையை செஞ்சுட்டு போயிருக்கிறாங்கன்றத ஒரு உணர்வு கொஞ்ச நேரமாவது வரும். ஓகே கண்டிப்பாக வரணும். வந்தால் தான் அவன் நல்ல மானமுள்ள ஈனமுள்ள தமிழன். யார் யார் என்னென்ன கதாபாத்திரம் அப்படின்றத டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சில கேரக்டர்ல இப்போ அதர்வா கேரக்டர் யாரு, ரியலா அப்படி ஒரு கதாபாத்திரம் இருந்ததா, இந்த பக்கம் சிவகார்த்தியன் கேரக்டர் யாரு, ஸ்ரீலீலா யாரு அப்படின்றத டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் உண்மையாலுமே நடந்த சம்பவங்கள் அடிப்படையில் வச்சு எடுத்திருக்காங்க. யார் யாரை என்னென்னவா பார்க்கலாம். ஏன்னா அமரன்ல நம்ம பார்த்துருக்கோம், ஒருத்தரோட வாழ்க்கையை அப்படியே நமக்கு கண்ணு முன்னாடி தத்ரூபமாக காமிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி எந்தெந்த கதாபாத்திரங்கள் யாரோட வாழ்க்கையை தழுவி இருக்கு? இந்த கீழப்பழுவூர் சின்னசாமின்னு ஒரு கேரக்டர், ஓகே, அப்புறம் வந்து ராஜேந்திரன் ஒரு கேரக்டர். இந்த 2 கேரக்டர் முக்கியமான கேரக்டர். கீழப்பழுவூர் சின்னசாமி தான் ரயில்வே ஸ்டேஷனில் தீ வச்சுக்கிட்டவர். ஓ, இப்போ இந்த கதையில வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு கீழப்பழுவூர் சின்னசாமியா அதர்வாவை காட்டி அதுக்கு வந்து கதிரவன்கிற கேரக்டர் தான் ராஜேந்திரன் கேரக்டரா மிக்ஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். கதையை வந்து கேரக்டரை வந்து என்ன பண்றாங்கன்னா, கீழப்பழுவூர் சின்னசாமிங்கிற ஒரு கேரக்டர், அதர்வா கேரக்டர் வந்து போராட்ட களத்தில் இருந்து போராட்டம் பண்ணி மாத்திரைகளை போட்டு தீயை வச்சு கொளுத்தி இறந்ததுக்கு பிறகு அந்த போராட்ட களம் அப்படி இருக்கிறப்ப அவருடைய அண்ணனா இருக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் அந்த போராட்டத்தை கையில் எடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துல சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இல்ல அவரும் அந்த ரியலாவே அவரும் உயிரை மாய்த்து கொண்டதை நாங்கள் கேள்விப்படுறோம். சிவகார்த்திகேயன் அவரும் துப்பாக்கி சூட்டில் இறந்ததாக தான் அவருக்கு வரலாறு இருக்கு. ஆனால் இது என்ன கதிரவன் ஒரு கேரக்டர் பண்றாங்க. அந்த கதிரவன் வந்து ராஜேந்திரனுடைய கேரக்டரை இம்ப்ரெஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்களா அப்படின்னு அது நமக்கு ஒன்றும் தெரியல. அவங்க படம் பார்க்குறப்ப தான் தெரியும். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனால் அது அண்ணாவுடைய கேரக்டர் நமக்கு பளிச்சுன்னு தெரியுது. அண்ணா ஜெயில இருந்து பேசுறாரு. அங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு வந்து கேட்குறாங்க, இந்த போராட்டத்துக்கு நீங்கள் தான் காரணமாமே, நீங்கள் தான் பின்னாடி இருக்கீங்களான்னு. நான் பின்னாடி இருக்கிறத விட பண்றவங்க பூரா அந்த நம்பி தான்ட்டார். ரொம்ப ஒரு சுவாரஸ்யமா இருக்கு. அண்ணாவினுடைய அந்த வீரியமிக்க அந்த பேச்செல்லாம் அந்த படத்தில் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சுவாரஸ்யமான காட்சிகள் நிறைய இருக்கு. யார் சார் ஜெயம் ரவி? எந்த சர்க்கார் கீழே வேலை செய்யறாரு, ஏன் அது அவரு அப்படின்றது நம்ம ஜெயம் ரவி கேரக்டர் வந்து தமிழ்நாட்டு சர்க்கார் அன்னைக்கு பக்தவச்சலம் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். ஓகே, போலீஸ் துறை அமைச்சர் வந்து கக்கன். சரி, அதற்கு கீழே வேலை பார்த்தா மாநில அரசினுடைய போலீஸ் தான் ஜெயம் ரவி. சென்னையில் இருக்கக்கூடிய சென்னையில் எடுத்திருக்காங்க அந்த காட்சியை. சென்னையில் பச்சைபாஸ் காலேஜ் எடுத்திருக்காங்க. பட் அந்த போராட்டம் ஆரம்பிச்சது வந்து சிதம்பரத்தில் ஆரம்பிச்சது. ஓகே, சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டிலாம் முதல்ல போராட்டம் வெடிச்சது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, பிரச்சனை ஓவர் ஆனோடனே என்ன பண்ணாங்கன்னா, காலேஜுக்கு லீவ் விட்டுறாங்க. காலேஜுக்கு லீவ் விட்டோடனே ஹாஸ்டல்ல இருந்து போகல. ஓகே, ஹாஸ்டல் மேல இருந்து ஓப்பனிங் ஷாட்டே வச்சிருப்பாங்க. ஆமா ஆமா ஆமா, அந்த ஹாஸ்டல் மேல இருந்து சேனை தொடரட்டும் தீ பரவட்டும்னு பேசுவாங்க. அங்க இருந்து தான் போறாங்க. இதுல என்னன்னா பெரிய ஆச்சரியமான விஷயம், பல ஜாம்பவான்கள் அந்த சிதம்பரம் காலேஜில் படிச்சவங்க. பேராசிரியர் அன்பழகனா இருக்கட்டும், நாவல் ரெடிஜிலியா இருக்கட்டும், பல பேர் சொல்றாங்க. அந்த பல ஜாம்பவான்கள் படித்த ஒரு காலேஜ் அங்க ஆரம்பிக்குது தீ. அங்கிருந்து போராட்டத்தை தொடங்குறாங்க. திறந்தவங்க என்ன ஆகுதுன்னா, காலேஜ் மொத்தமா லீவ் விட்டுறாங்க, ஹாஸ்டலை மூடிடுறாங்க, நீங்க ஊருக்கு போங்க அப்படின்னு. ஏன்னா பிரச்சனை ஓவரா போகுது அப்படின்னு. அப்புறம் இந்த கீழப்பழுவூர் சின்னசாமி அந்த காலேஜில் படித்தவர் தான். இந்த ராஜேந்திரன் கேரக்டரும் என்ன பண்றாருன்னா, ராஜேந்திரன் கேரக்டர் பத்தி என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப ஒரு பயந்த சுபாவம், சாஃப்டான சுபாவம் உள்ள ஒரு கேரக்டர். ஆனால் அந்த போராட்ட காலத்துக்கு போன அப்படி டோட்டலாக வீரியமா மாறிட்டாரு. வீட்டுக்கு ஒரே பையன், அந்த வீட்டில் ரொம்ப கடைநிலை குடும்பத்துல இருந்து ஒரே முதல் தலைமுறை பட்டாதாரி, அவர் தான் உடம்புல தீ வச்சுக்கிறாரு. இதுதான் அந்த ராஜேந்திரன் கேரக்டர் தான் எனக்கு தெரிஞ்சு அதர்வா கேரக்டரா இருக்கலாம்ங்கிறது வாய்ப்பு இருக்கு. அநேகமாக அந்த ராஜேந்திரன் இறந்து போனதுக்கு பிறகுதான்
சிவகார்த்தியின் அந்த போராட்டத்தை கையில் எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதான் சார் நீங்க சொன்ன மாதிரி அந்த கதாபாத்திரம் மட்டும் வீரியமா இருக்காது, பராசக்தியே வீரியமா தான் இருக்க போகுதுன்றது தெரியுது. சிவகார்த்திகேயன் அவர்களை எப்படி அதை எடுத்துக்கிறது அப்படின்னு ஒரு பார்வை இருக்கும் பொழுது ஹிந்தி கத்துக்கணும்னு விருப்பப்படுறாரு. ஸோ அவர் ஹிந்திக்கு எதிர்ப்பா அப்படின்ற அதை டிசைன் பண்ண விஷயம்னு ஒன்று இருக்குல்ல சார். அதான் தம்பி இப்பயே அவசரப்பட்டு அந்த ஒப்பீனியனை கமெண்ட்டை பாஸ் பண்றாங்க அப்படின்னு. இல்லை தம்பி இவ்வளவு சாஃப்டா நமக்கு வந்து சேஃப்டியா ஹிந்தி கற்றுக்கிட்டு டெல்லியில் போய் செட்டில் ஆயிடணும், ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடணும், ஒரு லைஃப் ஒரு லக்ஸரியாக வாழ்ந்துட்டு போயிடணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தம்பியினுடைய மறைவுக்கு பிறகு இந்த போராட்டத்தினுடைய களத்தை பார்த்துட்டு நான் முடிவை மாத்தினாருங்கிறது தான் இருக்கும் கதை. நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு அப்படி தான் இருக்குது அந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப. அப்போ அப்படி சாஃப்டாக இருக்கிற ஒரு கேரக்டர் அப்படியே ஆப்போசிட்டாக ரகடாக ஃபுல்லாக மாறுறப்போ அது நமக்கு வேற மாதிரி இருக்கும். ஓகே, அது திரைக்கதைக்காக அப்படி பண்ணியிருக்கிறாங்க சார். அமரன் தான் எல்லாருமே ஒப்பிடுவாங்க. அதை விட ஒரு இன்னும் நம்மள எப்படி சொல்றோம்னா ஒரு யதார்த்தமான ஒரு கதைக்களமா அமையுமா அந்த சம்பவங்களா இருக்கட்டும். நீங்க சொன்ன அந்த பொள்ளாச்சி சம்பவங்களா வரும் பொழுது யாருமே அதை கொண்டாட முடியாது. அதை வந்து என்னடா இப்படி நடந்திருக்கு அப்படின்றதான் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி இருக்க போது அமரனோட எல்லாம் கம்பேர் பண்றாங்க. அமரனை விட 1000 மடங்கு சிறப்பான படமா இருக்கும். ஓகே, ஏன்னா வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிற வேண்டிய படம். இதுல சிவகார்த்தியன் படம், அந்த படத்தோட போட்டி வருது, இந்த படத்தோட போட்டி, அதெல்லாம் தூக்கி குப்பையில போட்டிருக்காங்க. இது வந்து தமிழருக்கான ஒரு படம். இந்த படத்தை கண்டிப்பாக நீங்க தீபாவளி பொங்கல் கழிச்சு கூட பாருங்க, எதையோ ஒரு முறையாவது பாத்துருங்க. இன்னைக்கு தான் பார்க்கணும், நாளைக்கு தான் பார்க்கணும் அப்படின்னு தியேட்டர்ல பாருங்க, ஓடிடியில் பாருங்க, எப்பயாவது ஒரு முறை இந்த படத்தை நீங்க பாத்துருங்க. நம்மளுடைய வரலாறு தலைமுறை தெரிஞ்சுக்கணும், ஒரு வரலாறை தெரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு புத்தகம் படிக்கிற மாதிரியான ஒரு படம் அப்படிதான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. இதுல வந்து அந்த படத்துக்கு போட்டு எந்த படத்துக்கு போட்டு எந்த படத்தை வசூல் அந்த அடிச்சிருமா இது அப்படி அடிச்சிருமாங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு தமிழர்களுடைய ஒட்டுமொத்த வரலாறை ஒரு காலத்தில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு கொடூரத்தை நம்ம இந்த படமா பண்ணியிருக்காங்க போது முதல்ல அவங்க இந்த குழுவினருக்கு வாழ்த்து சொல்லணும், வரவேற்கணும். உங்களுக்கு எப்போ கிடைக்கும் அந்த படத்தை பாருங்க, போட்டியெல்லாம் கிடையாது. ஓகே, அந்த போராட்டத்தில் அவங்க என்னவா அந்த முடிவு அப்படின்றது சுதா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இப்போ ரியலாகவே அந்த படம் ஃபைட் பண்ணுது சார். எங்கே தொடங்கினாங்களோ அன்னிலேருந்து இப்போ 2 படங்கள் வரதுலேருந்து சென்சார் போர்டிலேருந்து சிவாஜி கணேசன் அவரோட புகைப்படம் பயன்படுத்துலேருந்து இப்போ அண்ணாவே சொல்லிட்டாரு என் தம்பி அப்படின்ட்டு. எஸ்கே அவர்களை எவ்வளோதான் வன்மத்தோட வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் சில பேர் சொன்னாலுமே எல்லாருமே யாரோட தம்பி யாரோட விஷயங்கள் டிசைன் பண்ண இன்னைக்கு அண்ணாவோட தம்பின்ட்டாங்க. இப்போ இனிமேட்டு அவர் தடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இவ்வளவு தடைகளையும் தாண்டி அந்த படம் ரியலாவே போராட்டத்தை சந்திக்குது. இல்ல கதையா? அண்ணாவோட தம்பி எம்ஜிஆர் அண்ணாவோட தம்பி தான். ஓகே, கலைஞரும் அண்ணாவோட தம்பி தான். இல்ல அதான் தொடர்ச்சி அந்த கதாபாத்திரத்தை சொல்றேன். கதாபாத்திரம் இல்ல இத்தனை பேர் இருக்கும் பொழுது அந்த மனுஷனுக்கு இப்போ ஆடியோ லான்ச்சிலும் நிறைய விஷயங்களை சொல்லிட்டாங்க, வன்மத்தோட என்ன நிறைய விஷயங்களை முன்னாடி வைக்கிறாங்க அப்படின்ட்டு தொடர்ச்சியா வைக்கும் பொழுது இப்ப இதுக்கு ஒரு போராட்டம் பண்ணுவாங்க சார். அண்ணாவோட தம்பின்னு எப்படி சொன்னாங்க, அந்த வசனத்தை வச்சீங்க அப்படின்னு ஒரு அந்த கேரக்டர் நீங்க அப்படிதான் நம்ம பார்க்கணும். அதுதான் சிவகார்த்தியன் தவிர அது யார் நடிச்சிருந்தாலும் அது ஒரு கேரக்டர். சொல்ல போனா சிவகார்த்தியனோட சூர்யா பண்ணியிருந்தாருன்னா இன்னும் வீரியமா இருந்தது படம். ஏன்னா அந்த கதையை அவர் தான் பண்ண வேண்டியதா இருந்துச்சு, புறநானூறுங்கிற பேர்ல பண்ண வேண்டியதா இருந்துச்சு. பட் இவர் கை மாறி தனுஷ் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஓகே, அது சிம்பு பண்ண வேண்டியதா இருந்துச்சு. பல பேர் கை மாறி இன்னைக்கு சிவகார்த்தியன் வந்துச்சு. அது அவர் டேட்டும் அமைஞ்சது கரெக்டா வந்துச்சு. பண்ணார் சிவகார்த்தியன் போய் இதை கொடுங்கன்னு ஆப்டா இருக்க மாதிரி இருக்கு சார். ஆப்டா இருக்காரு. பட் நம்ம அதை வந்து நம்ம வந்து கேரக்டர் தான் பார்க்கணும். அதுதான் உடனே துப்பாக்கி கையில கொடுத்தா விஜய்க்கு ஈக்குவல் ஆனாரு, அண்ணாவின் தம்பி சொல்லிட்டாரு, அரசியல் வர போறாரு அப்படின்னு நம்ம டீ கோட் பண்ணி பேசுறதெல்லாம் முட்டாள்தனமான விஷயம். சென்சார் போர்டு இதுக்கு வந்து சென்சார் போர்டு கை வைக்க தானே செய்யும். ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த வந்து ஒரு 3-2.5 மணி நேரம் படத்துல நீங்க சொன்னீங்கன்னா, அவங்களுடைய கனவு திட்டத்தை 2.5 மணி நேரம் படத்துல நீங்க போட்டு உடைச்சிங்கன்னா சரி வரலாற்றை திருப்பி தூண்டி விட்ட மாதிரி ஆயிடும். அப்புறம் கை வைக்க தான் செய்வாங்க. அதனால ரிவைசிங் கமிட்டி போயிருக்கு, ஏகப்பட்ட இடத்துல கை வச்சு ரிவைசிங் போயிருக்கு. அது சில சரி பண்ணி கொண்டு வந்துருவாங்க. எப்படியும் இல்ல ரொம்ப குறுகிய நாட்கள் இருக்குல்ல சார் இந்த படத்துக்கு மட்டும். ஏன் இது எல்லாருமே சொல்றாங்க யூஏ கொடுத்துட்டாங்க, யூஏவோட ரிலீஸ் பண்ணிக்கங்கன்னு கொடுத்துட்டாங்க. இவங்க யூஏ வேணா யூ கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதான் பிரச்சனை. இவங்க சொன்ன கட்டெல்லாம் கட் பண்ணிட்டு யூஏ கொடுத்துட்டாங்க. யூஏ வேண்டாம் எனக்கு யூ கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ரிவைசிங் போங்கன்றாங்க. ரிவைசிங் கொடுத்துருக்காங்க. ரிவைசிங் சில செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த செக்ஷனை வாங்கி இவங்க திருப்பி அதை மியூட் பண்ண வேண்டிய இடத்துல மியூட் பண்ணுவாங்க, பீப் போட வேண்டிய இடங்களில் போட்டு சில சீன்ஸ் கட் பண்ணுறதா இருந்தால் கட் பண்ணிவிட்டு திருப்பி சென்சார் போவாங்க. இப்போ கண்டிப்பாக யூ கொடுக்குறாங்களா யூஏ கொடுக்குறாங்களான்னு தெரியல. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, சிவகார்த்தியனோட அணுகுமுறை எப்படி சார் பார்க்குறீங்க? சமீபத்தில் பராசக்தி ஆடியோ லான்ச்சில் ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார். நாங்களே பேசிட்டோம், 2 படம் தானே வரட்டும், மக்கள் பார்த்துப்பாங்க அப்படின்னு அவங்க டீம்லும் சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. எங்க அதை போட்டியா பார்க்க நம்ம தான் ஆரம்பத்தில் நல்லா சொல்லிட்டு இருந்தேன். இது வந்து சிவகார்த்தியனுக்கு வந்து சம்மந்தம் கிடையாதுங்க, ப்ரொடக்ஷன் கம்பெனி முடிவு பண்ண வேண்டிய வேலை. ஆமா, அவங்க ஒரு அஜெண்டா பேசுறது தான் வர்றாங்க. எலெக்ஷன் நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றப்ப வரலாறு தெரிஞ்சுக்கிட்டுன்னு பண்றாங்க. ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் அவருடைய அரசியலை சொல்றாரு, அரசியல் சொல்ல வேண்டிய படம் அவர் வர்றாரு. அப்ப 2 தளத்துல 2 தான் வைக்க வேண்டியது என்ன இருக்கு? ஒரு தேர்தலில் 2 பேர் போட்டி போட தான் யாராவது ஜெயிக்க முடியும். யாருமே போட்டி நான் மட்டும் தான் போட்டி போடணும் அண்ணன் போஸ்ட்ல அது தேர்தல் களத்துக்கு அந்த விதிமுறை இருக்கும். சினிமா படத்துக்கு என்ன இருக்குன்ற சரி. அப்ப இதுவே இந்த ஒப்பீடு தவறான ஒப்பீடு. அது சிவகார்த்தியனை போட்டு அடிக்கிறது வந்து சிவகார்த்தியன் நடிக்க வந்திருக்காரு ஒரு நடிகர் அந்த படத்துல. அதோட அதுக்கு மீறி அவருக்கு மேல என்ன இருக்கு?
இல்ல இவரு வந்து ஃபுல்லா இவருக்கு நடிப்பு தெரியாது. கமர்ஷியலாவே இருந்துட்டு கமர்ஷியலாவே அவர் வந்து பேம்பர் பண்ணி வச்சிருக்காங்க சிவகார்த்திகேயனாரு. அமரன்ல நிரூபிச்சிட்டாரு. அடுத்ததா இந்த படம். இதுக்கு மேல அவர் என்ன சார் இன்னும் எவ்வளவு போராட்டத்தை அவர் மக்கள் தீர்மானிக்க வேண்டியது. நீங்க ஏன் தீர்மானிக்கிறீங்க உட்காந்துட்டு? நல்ல படமா இருந்தா மக்கள் பார்க்க போறாங்க. எவ்வளவு பெரிய நடிகரா இருந்தாலும் நல்லா இல்லைன்னா படத்தை தூக்கி குப்பையில போட்டுறாங்க. ஆமா. இது மக்கள் எல்லாம் தீர்மானிக்க வேண்டியது. நீங்க 2 பேர் 3 பேர் உட்காந்துக்கிட்டு அவர் 60 கோடி வாங்குறாரு, 70 கோடி வாங்குறாரு, அவரை இவரை இது பண்றாரு, அவர் ஆர்வம் போட்டிருக்காரு, அவர் நன்றி கெட்டவர். ரொம்ப நாளா இதை ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. சிவகார்த்திகேயன் வந்து நன்றி கெட்டவர், தனுஷ் நன்றி கெட்டவர்னு. உண்மையிலேயே சிவகார்த்திகேயனை உருவாக்கியது பாண்டியராஜ் தான். ஓகே. ஆமா. அந்த மனுஷன் எங்கேயுமே இதை பத்தி பேசுறதே கிடையாது. இவங்க தான் குதிக்கிறாங்க ஐயோ ஐயோன்னு. சிவகார்த்திகேயனை டிவியில பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு, ஆங்கரா இருக்கிறாரு, நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. அவரை கொண்டு வந்து மிரினான்ற படத்துல ஹீரோவா பண்றாரு. அந்த படம் வந்து ஓரளவுக்கு நல்லா போகுது. ஹீரோவா இருந்த சிவகார்த்திகேயனை காமெடி நாக்குது தனுஷ். 3 படத்துல அவருடைய காமெடி பண்றாரு. அதுக்கு முன்னாடி ஒரு வளர்ந்து ஹீரோ வந்துட்டாரு. முதல்ல ஆக்சுவலி ஃபுல் கிரெடிட் யாருன்னா பாண்டியராஜன் தான் சொல்லணும். பாண்டியராஜன் தான் எனக்கு நன்றி கட்டவர், நன்றி இல்லைன்னு சொல்லணும். இது எப்படி தனுஷை கொண்டு வந்து கோர்த்து விட்டாங்கன்னு தெரியல. திரும்ப அந்த வார்த்தை சொல்லிட்டு இருக்காங்க. முன்னாடி பாண்டியராஜனும் எழில் சார் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2 பேரும் தான் உருவாக்குனது. பாண்டியராஜ் வந்து ஒரு படம் பண்ணி பிரேண்டா பண்ணி ஓரளவுக்கு ஓடின பிறகு பணம் குத்தி பிறகு தான் ஒரு கமர்ஷியல் ஹீரோவா அவர் ஏத்துக்கிட்ட படம். அதுக்கு பிறகு தான் 3ல வந்து ஒரு 3ல 2 படத்துக்கு ஹீரோவா நடிச்சவர் 3ல காமெடி என்ன பண்றாரு. அது தனுஷ் சொன்ன ஒரே வார்த்தைக்கா ஒத்துக்கு நடிச்சாரு. இப்ப நீங்க யாரை வந்து நன்றி கிட்டவன்னு சொல்லுவீங்க? இப்ப அது கட்டமைப்பு உருவாக்கிட்டாங்க. தனுஷ் வந்து சிவகார்த்திகேயன் நன்றி கெட்டவர், ஏத்தி விட்ட தனுஷை ஏமாத்திட்டாரு. ஏத்தி விட்டது வந்து உண்மையிலேயே பாத்தீங்கன்னா பாண்டியராஜும் எழில் தான். இவரை வந்து பண்றாங்க. ஆனா அடுத்து இவருக்கு வளர்ந்து வரப்ப இவரு கம்பெனில 2 படம் பண்றாரு. காக்கி சட்டை பண்றாரு, எதிர்நீச்சல் பண்றாரு. 2 படமே நல்லா போச்சு. அவர் நல்லா நடிப்பில் பண்றாங்க. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் ஒரு பக்கம் வளர்ந்துட்டு போயிட்டாரு, தனுஷ் ஒரு பக்கம் வளர்ந்துட்டு போயிட்டாரு. தனுஷினுடைய வளர்ச்சி பெரிய வளர்ச்சி, இந்தி படம் வரைக்கும் போயிட்டாரு, ஹாலிவுட் வரைக்கும் போயிட்டாரு. அப்ப எதுல நன்றி கட்டவர்? இவருக்கு என்ன செய்யணும்? டெய்லி வந்து வீட்டுக்கு வந்து தனுஷ் வீட்டுல வந்து ஒரு மரவாசல் பண்ணுமா? இவங்க பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு தனுஷ் சிவகார்த்திகேயன் நன்றி கெட்டவர். சிவகார்த்திகேயனை பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா நன்றி கெட்டவருங்க அவரு. அவர் பாத்தீங்கன்னா ரைட்டிங் வச்சு மொத்தமாவே அவருக்கு இப்படித்தாங்க பண்றாரு அப்படின்னு உட்காந்து டெய்லி உட்காந்து பேச்சு. சிவகார்த்திகேயனுக்கு அவங்க தனிப்பட்ட முறையில ஏதோ வன்மம், தனுஷ்க்கு மேல அவங்க தனிப்பட்ட முறையில பாசமோ இல்ல வர செலவு கணக்கோ, அது 2வது விஷயம். நமக்கு தெரிய தேவையில்லை. என்னத்தையா வாங்குங்க, என்னத்தையா தின்னுங்க, அது 2வது விஷயம். அதுக்காக வந்து ஒரு வன்மத்தை கொண்டு போய் உடன்படுகளை கொட்டுறது வந்து ஓரளவுக்கு லாஜிக் வேண்டாமா? நீங்க பணம் வாங்கிட்டு தான் பேசுறீங்க அப்படின்னா பேசிட்டு போங்க. அது நீங்க ஆஸ்தான ஹீரோ, அவர் கொடுக்குறாருன்னா அவர் படத்தை ப்ரொமோஷன் பண்ணுங்க, அவர் படத்தை பத்தி செய்தியை சொல்லுங்க, அவர் ஓன்னு சொல்லுங்க, அவர் 70 கோடி சம்பளம் வாங்குறான்னு சொல்லுங்க, 3 படம் ஃபெயிலியர் ஆனா கூட 65 கோடி தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்காருன்னு சொல்லுங்க. அதெல்லாம் உங்களுடைய வாக்கு, உங்களுடைய நாக்கு கேட்ட வேண்டாலும் சொல்லிட்டு போங்க. சரி. ஆனா லாஜிக்கே இல்லாம இதுல வந்து சிவகார்த்திகேயனை கோர்த்து விட்டுறது வந்து இது பாத்தீங்கன்னா நம்ம யோசிச்சு பார்த்தாலே தெரியும். எனக்கே முதல்ல ஆரம்பத்துல புரியும், யோசிச்சு பார்த்து இது எதுக்கு சிவகார்த்திகேயன் தனுஷுக்கு என்ன பஞ்சாயத்து அப்படின்னு விசாரிச்சு பாக்குற ஒரு பஞ்சாயத்தும் கிடையாது. ஓகே. தனுஷினுடைய வளர்ச்சி பெரிய வளர்ச்சி அந்த பக்கம் போயிட்டாரு, சிவகார்த்திகேயன் இந்த பக்கம் போயிட்டாரு. ஒரு கட்டத்தில் ஒன்னா சேர்ந்தாங்க, சில படங்கள் பண்ணாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் திரையரங்க உரிமையாளர்கள் நான் 2-3 நாளா சமூக வலைத்தளங்களையும் பார்க்க முடியுது. ஜனநாயகனும் எனக்கு 2மே சென்சார் ஆகல, அது ஒரு விஷயம். அதோட சர்டிஃபிகேட் இன்னும் வரல. 2 படமும் எல்லா தேட்டர்லையும் நம்ம கால் பண்ணி, ஏன்னா இப்போ நம்ம நண்பர்களே டிக்கெட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜனநாயகனுக்கு 2, பராசக்திக்கு 2ன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அவங்கள அணுகும் பொழுது பராசக்திக்கு நாங்க வந்து முன்னுரிமை கொடுக்க போறோம், மீன்ஸ் ஜனநாயகன்லாம் எல்லாருமே சொல்றாங்க அவருடைய கடைசி படம், நாங்க கண்டிப்பா அதை தான் போட போறோம்னு சொன்னவங்க கூட பராசக்தி பக்கம் திரும்புறதுக்கு என்ன காரணம், ஏதோ டேர்ம்ஸ் அப்படின்றாங்க. என்ன அடிப்படையில? ரொம்ப தெளிவா திருப்பூர் சுப்பிரமணியம் பத்தி பேசிட்டு இருக்காரு. 80-20ங்கிறாங்க. 80% அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கும், 20% தியேட்டர் ஓனர்ஸ். ஜனநாயகன். ஓகே. தியேட்டர் ஓனர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அதுல எங்களுக்கு டாக்ஸ் போயிடுச்சு, கரண்ட் பில்லு போயிடுச்சு, மெயின்டெனன்ஸ் போயிடுச்சு, சம்பளம்லாம் போன பிறகு எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. 34 ரூபாய் என்னமோ கணக்கு சொல்றாரு. 190 ரூபாய்க்கு விற்கிற டிக்கெட்ல எங்களுக்கு வெறும் 34 ரூபா. அந்த 34 ரூபாய் வச்சு நான் தியேட்டர் வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில் கட்டணும், சம்பளம் கொடுக்கணும், மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறாரு. அப்போ எங்களுக்கு இந்த ரேஷியோவில் எங்க ஏற்றி கொடுங்க, குறைஞ்சபட்சம் ஒரு 30-70 ஆக்குங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது கேரளாவில் அப்படி தான் இருக்கு அப்படின்னு தொடர்ந்து. ஏன்னா பெரிய படங்கள் வரப்போ தான் நாங்கள் கேட்க முடியும், பெரிய அளவில் நாங்கள் கலெக்ஷன் எடுக்க முடியும். மற்ற நாள்லாம் சும்மா தான் கிடக்கு தேட்டரு. ஒரு பெரிய படங்கள் வரப்போ இந்த 10 நாள் 20 நாள் தான் கொஞ்சம் ஜெகஜோதியாக இருக்குது அப்படிங்கிறது அவங்களுடைய டிமாண்டாக இருக்குது. சரி, அதுக்கு பராசக்தி அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஒத்து வந்துட்டாங்க. ஓகே 25 கொடுக்குறோம், அவங்க 20லே நிற்கிறாங்க. அப்படிங்கும்போது இதுக்கு யாருக்கு முன்னுரிமை கொடுக்கணும்? பணம் வர்றதுக்கு நாங்கள் கோடிக்கணக்கில் படத்தை போட்டு தியேட்டரை கட்டி வச்சுட்டு நாங்கள் என்ன செய்ய முடியும்? இல்லை வேணும்னே திரையில ஸ்க்ரீனிங் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றது உண்மை. ஏன்னா பல தியேட்டர்லேருந்து அஃபிஷியலாகவே போட்டாங்க, எங்களுக்கும் போட ஆசை தான். அந்த டேர்ம்ஸ் சிங்கிள் போய்கிட்டு இருக்கு. இதுதான் டேர்ம்ஸ். ஓகே. இது தயாரிப்பாளருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் தியேட்டர் ஓனர்ஸ் நடக்கக்கூடிய பிரச்சனை. சரி, இது வந்து என்ன சொல்றாங்கன்னா கேரளாவில் அப்படி இருக்கு. கேரளாவில் 60-40 வரைக்கும் கொடுக்குறாங்கன்றாரு. 60% டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசர்ஸ்க்கு, 40% தியேட்டர் ஓனர்ஸ்க்கு. 60-40 வந்து தியேட்டர்ல நீங்க அந்த வரைக்கும் போகுது. அப்படிங்கும் போது எங்களுக்கு அந்த அது கூட வேணாம், எங்களுக்கு 25 தான் கேட்குறோம். எங்களுக்கு 80-20 கொடுக்குறாங்க, 80-75-25 கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது என்னமோ அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் பல கோடி ரூபா போட்டு படத்தை வாங்கியிருக்கிறோம். இதுக்கு எல்லாம் எங்கே போய் நிற்குதுன்னா
150 கோடி 200 கோடி சம்பளம் வாங்கணும் போய் சம்பளத்துல நிக்குது. போய் நிக்குது. ஓகே. இன்னைக்கு விஜய் ரசிகரே ஒருத்தர் போட்டிருக்காரு, வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்காரு. ம். தீவிரமான விஜய் ரசிகர், மூஞ்சிலாம் மேக்கப் போட்டுலாம் பேசிட்டு இருப்பார் அவர். ம். அவரே பேசுகிறார், 2000 ரூபா 3000 ரூபா டிக்கெட் விற்கிறாங்க பிளாக்ல. சாமானிய கூலி தொழிலாளி, ஏழை தொழிலாளி, கட்டட வேலை போக்குறவங்களாம் எப்படி 2000 ரூபாய் கொடுத்து வாங்க முடியும்? ம், ம், இதெல்லாம் தளபதி பேச மாட்டாரா? நான்லாம் தளபதி அவர் பேசுறது தளபதி மாதிரி தான் பேசுறாரு. ம். அப்படிப்பட்ட அவர் போட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து சரி பண்ணும். மலேசியா ஆடியோ லாஞ்சிலேயே பல கோடி ரூபாயை பல 100 கோடி ரூபாய் அடிச்சிருக்காங்க. ஓகே. அவர் அந்த லாட்ஜில் இந்த ஏர்போர்ட்ல இருந்து அவருடைய தங்கியிருக்க அந்த ஹோட்டலுக்கு போகிறப்ப என்ன பண்ணிருக்காருன்னா, ஹோட்டலுக்குள்ளே அந்த கேபின்லேருந்து உள்ள ரூமுக்கு போகிறப்ப ஹோட்டலுடைய வெளியில் ஒரு பெரிய ஒரு லேண்டில் வந்து அவங்க ஒரு 1000 பேரை உட்கார வச்சு ம். கை காமிச்சிட்டு போகிறதுக்கு 2000 வெள்ளி, ஓ. 2000 ரிங்கிட், 46,000 ரூபாய் இந்தியா காசுக்கு. ஓகே. அதுக்கு வாங்கி ஒரு 1500 பேர் உட்கார வச்சிருக்காங்க. ஆ, ஆ. இப்போ எந்தெந்த வழியில் பணம் சம்பாதிக்கணுமோ விஜய் வச்சு சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமா தெரியாதா? இது சில பேர் பெருமையாக பேசிட்டு இருக்காங்க. மேய்க்கிறது எறும்பு இல்லைடா பெருமைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ம், ம். உங்க முஞ்சிய ஒரு மனிதனை பார்க்கறதுக்கு 46,000 ரூபாய் இந்தியா காசுல வாங்கியிருக்கீங்கன்னா இதுல என்ன பெருமை? அது மாதிரி இந்த படமும் இப்போ 2000 3000 இந்த தலையில யாரும் இப்போ 150 கூட சம்பளம் வாங்கினீங்கன்னா சாமானியன் பாமர ரஷ்யன் தலையில தான் கை வைப்பாங்க. ம், ம், ம். அப்போ இதை ஒழுங்குபடுத்தக்கூடிய வேலையை செய்யணும். தியேட்டர் ஓனர்ஸே முழுவதுமாக அவங்கள வந்து ஒரு யோகிய சிகாமணிலாம் சொல்ல முடியாது. நீங்கள் பாப்கார்னுக்கு போடுற மசாலா காசு, பார்க்கிங் காசு, டூ வீலர்னா ஒரு காசு, ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் பார்க்கிங் ஒரு பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு பார்க்கிங் போட்டு வரதுக்கு 500 ரூபா ஆகும். ம், ம். காரில் பண்ணினா படமே பார்க்க வேண்டாம். ஓகே. காரை போய் பார்க்கிங்கில் போட்டு மேலே போய் ஒரு காஃபி 100 ரூபா 150 ரூபா ஒரு தேட்டரை பொறுத்து இருக்குது. ஒரு பாப்கார்ன் வாங்குகிறோம், அது பாப்கார்னுக்கு போகிறதுக்கு மசாலா தனி காசு. ம், ம். இதெல்லாம் வாங்கி வந்தாலே நீங்கள் வந்து ஒரு ஆளுக்கு 500 ரூபா வந்துடும் மினிமம். சரி. அப்போ தேட்டர் ஓனர்ஸ் இதை சரி பண்ணணும் இல்லையா? படம் தேட்டருங்கிறது சாமானியர்கள், ஏழை எளிய மக்கள் வரக்கூடிய இடம், ம், ம். வெறி பிடித்த ரசிகர்கள் வந்து பார்க்கக்கூடிய இடம். ஏன்னா நீங்கள் படம் பார்க்கக்கூடிய தளங்கள் மாறிடுச்சு. பணம் இருக்கிறோம் ஸ்மார்ட் டிவி வச்சிருந்தானா ஒரு வாரம் கழிச்சு ஓடிடியில் பார்த்துட்டு போகிறோம், பிடிக்கலன்னா ஸ்டாப் பண்ணிடுவான் படத்தை. ஆனால் தேட்டரில் போய் பார்க்குறவன் யாருன்னா வெறி பிடிச்ச ரசிகர் தான் பார்ப்பான். பாமர மக்கள் தான் பார்ப்பாங்க, ஸ்மார்ட் டிவி இல்லாதவன். அவன் தலையில் கை வைக்கிறீங்க. ம், ம், ம். கட்டட வேலைக்கு போகிறோம், கொத்தால் வேலைக்கு போகிறோம், ஹோட்டலில் வேலை செய்கிறவன் தன்னுடைய மானசீக ரஷ்யன் படத்தை தலைவர் படத்தை பார்க்குறதுக்கு ஒரு நாள் வேலையை விட்டு ஒரு நாள் சம்பளத்தை கையில் எடுத்து வச்சுட்டு படம் பார்க்க போகிறான். ம். அவன் தலையில் கை வைக்கிறீங்க. இதுக்கு எந்த நடிகருமே பேச மாட்டேங்கிறீங்களே. நான் சொல்ல விஜய் மட்டும் சொல்லலை, எந்த நடிகருமே பேச மாட்டேங்கிறீங்களே. ஓகே. அப்போ தேட்டர் ஓனர்ஸ்க்கும் மேலேயும் சில பிரச்சனைகள்லாம் இருக்காது. அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் இவ்வளோ காசை போட்டு கட்டி வச்சிருக்கோம், அந்த 10 நாள் தான் ஓடுது, மிச்ச நேரத்தில் காலியாக தானே கிடக்கு தேட்டர், பார்த்தீங்களா அப்படின்னு அவங்க தரப்பு நியாயத்தை சொல்லுவாங்க. ம், ம். அப்போ இது செய்ய வேண்டிய எங்கன்னா ப்ரொடக்ஷனை நீங்கள் கம்மி பண்ணணும், நான் நடிகர்கள் கொடுக்க சம்பளத்தை கம்மி பண்ணணும். அங்கேருந்து ஆரம்பித்தா தான் கடைசியில் இங்கே வந்து நிற்கும். ரொம்ப நன்றி சார். வழக்கமாக நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துட்டு இன்னும் நம்ம சந்திப்பு வந்து எடுக்கிறாங்க.